இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இது என்னுடைய லஞ்ச் பாக்ஸ் ரொட்டீன் தான். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா காரக்குழம்பு வச்சுட்டு அது கூடவே ஏதாவது பொரியல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணலான்னு எடுத்தது வாங்கி 1 வீக் ஆனதால் அது கொஞ்சம் வீணாகிடுச்சு. ஸோ அவரைக்காய் பொரியல்லேருந்து கோவக்காய் பொரியலாக மாற்றியாச்சு. வெறுமனே காரக்குழம்பு அந்த மாதிரி செய்யாமல் அதில் ஜீரகம் இல்லைன்னா வெந்தயம் வறுத்து அது பொடி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து ஜீரக குழம்பு பண்ணலாமே, ஏன்னா அம்மா அடிப்பட்டப்போ நான் குக் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ வந்து ஜீரக குழம்பு கேட்டு கேட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் செய்யவே இல்லை. இந்த டைம் வந்து ஜீரக குழம்பு தான் செஞ்சுருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. குழம்பு நிறுத்துகிற டைமில் மட்டும் அதை நல்லா எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு பொடி பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்னாங்க. அப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் கோவக்காய் பொரியலில் கடலைப்பருப்பு இல்லாமல் இது கூடவே 1, 2 பருப்பு மிக்ஸ் பண்ணுவாங்க. மித்து வந்து என்ன பருப்புலாம் போடுவாங்கன்னு தெரியல. ஸோ இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோன்னாரு. ஸோ கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற கலரில் வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி போட்டிருந்தேன். ஒன்றும் அதிகமாக போட்டிருந்தேன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்திருக்கும். நான் வந்து கொஞ்சம் பவுடர் மாதிரியே போட்டிருந்தேன். பட் இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருந்தது.